ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் லேயர்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா அந்த ஸ்கெட்சிங் லேயர், கலரிங் லேயர்ன்னு தனித்தனியாவே வைக்காம, எல்லாமே ஒரே லேயரா குடுத்துட்டு, டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம், இந்த மாரி ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன 0 பண்ணிட்டு, பிரைட்னஸ 100 அப்படிங்கிறத குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ஒயிட் லேயர் வந்துரும். அதுக்கப்புறம் வந்து கிளேஷியன் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ, அதில போயிட்டு உங்களுக்கு எத்தன பிளர் வேணுமோ, அத நீங்க குடுத்துக்கலாம். ஆஸ் யூ கேன் சீ மை ஸ்க்ரீன் நான் வந்து மினிமமா 76 அந்த மாரி வைப்பேன். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அத வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லேயர கீழ தள்ளி விட்டுட்டு, இந்த மாரி ஒரு பார்டர் லைன் மாரி நம்மளுக்கு காமிக்கும். கைடன்ஸ் மாரி. அதுக்கப்புறம் ஒரு மேஜிக்கல் லேயர் மாரி இருக்கு இல்லையா? ஸோ அத பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்ல என்னோட பாயிண்ட்ட நான் வச்சுட்டு, ஒரு பவுன்ஸ் ஆற மாரி ஒரு எஃபெக்ட் வருது பாருங்களேன். இதுதான் ஸ்டிக்கர் வந்து ஒயிட் லேயர் குடுக்குறான எஃபெக்ட்ஸ். ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. டூ செக் அவுட் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர். பாய்.